ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசி வரை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் டூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதாங்க நான் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு. எல்ஜி பிராண்டில் 5 ஸ்டாரில் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் நான் யூஸ் பண்ணுறேங்க. ஃப்ரிட்ஜு டாப் கவரு, ஹேண்டில் கவரு எல்லாமே நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதாங்க. ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சமையல் பண்ணும்போது தேவைப்படுற பொருளை எடுக்கிறதுக்காக ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜை கிச்சன்லேயே வச்சுருக்கேங்க. நான் ஃப்ரிட்ஜை ஸ்டாண்டில் வச்சு தாங்க யூஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ரிட்ஜை நான் வாங்கி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. கூலிங்கும் நல்லா இருக்குது. நிறைய பேர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜே போதுமானதாக இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் நம்ம பார்த்துட்டோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கா? வாங்க பார்க்கலாம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? திறக்கிறேன் பாருங்கள். முதல்ல ஃபுல்லாக காமிச்சிருந்தேன். அப்புறம் என்ன இருக்குதுன்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அவ்வளோ தேவையான பொருள் தாங்க. ஒன்றும் இல்லைங்க, சமையலுக்கான பொருட்கள், தோசை மாவு, வேறு என்ன வச்சுருக்கேன்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓவராலாக நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ் டோர்லேயும் நான் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். நிறைய எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே முக்கியமான பொருள் தாங்க. ஓவராலாக பார்த்துட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெண்ணெய் எடுக்கிறதுக்காக பாலாடை 2 டப்பாவில் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குது. ஒரு வாட்டர் கேன் எடுக்குது கூலிங்காக. ஐஸ் வாட்டரை பொதுவாக எங்கள் வீட்டில் யாருமே குடிக்கிறது இல்லை. கூலிங் அதிகப்படியாக நிற்கிறதுக்காக வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். ஃப்ரீசரில் இருக்க பொருள் அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே அடுத்த ரேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உடச்ச தேங்காவை துருவினது போக மீதியே ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன். அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தூசி ஆகும். ஒரு பவுலில் வச்சிங்கன்னா அடிக்கடி பவுலில் எடுத்து கழுவிக்கலாம். அடுத்ததாக ஒரு சில்வர் டப்பாவில் நனைய வச்ச கொண்டக்கடலை இருக்குது. தேவைப்படும் போது எடுத்துக்கலான்னு நனைய வச்சே வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பால் ஒரு வாளியில் ஊற்றி வச்சுருக்கிறேன். டிஃபன் பாக்ஸில் ஆப்பத்துக்கும் ரசத்துக்கும் சேர்க்கறதுக்காக தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு டிஃபன் பாக்ஸில் உரம் ஊற்றுறதுக்காக தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸில் லெமனும் புதினாலையும் போட்டு வச்சுருக்கேன். இட்லியை வைக்கும் போதும் சோறு வைக்கும் போதும் குக்கரில் கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சப்பழத்தோடு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸில் டீக்கு போடுறதுக்காக இஞ்சியை தோடு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில் தோல் சீவாத இஞ்சியை போட்டு வச்சுருக்கிறேன். இஞ்சியை வெளியில் வைக்காமல் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் வாடாமல் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இந்த பாக்ஸில் பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா பச்சை மிளகாய் பழுக்காமல் இருக்கும். அடுத்ததாக அந்த பாக்ஸில் மல்லியில் போட்டு வச்சுருக்கிறேன். ரேஷன் கடை வேட்டி இருந்ததுன்னா அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் போட்டு வச்சிங்கன்னா மல்லியில் இஞ்சி பச்சை மிளகாய் அதோட ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கிடும். கடைசி அந்த பாக்ஸில் வெண்டைக்காய் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் வெண்டைக்காய் போட்டு வச்சிங்கன்னா முத்தாது. 15 நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடைகளில் நீங்கள் வாங்குகிற ஸ்வீட் பாக்ஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2ஆவது ரேக்கை பார்க்கலாம். தோசை மாவை நான் 2 சில்வர் பாக்ஸில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன்.
அரைச்ச மாவை நம்ம சில்வர் பாக்ஸில் எடுத்து வைக்கும்போது அதிகமாக புளிக்காது. ஹார்லிக்ஸ் வாங்கும்போது இந்த பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த பாக்ஸில் வந்து கேரட்டும் பீன்ஸையும் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உண்மையாக சொல்ல போனால் அந்த கேரட் வாங்கி 15 நாள் ஆகுது. பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். வண்டு வராமல் இருக்கிறதுக்காக அப்பளத்தை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில் மிளகாத்தூள் இருக்குங்க. நான் மிளகாத்தூள் கடையில் வாங்க மாட்டேன். ரைஸ் மில்லில் திரித்து மொத்தமாக வச்சுருவேங்க. வெளியில் வச்சா வண்டு வந்துடும். அதுக்காக தான் உள்ளே வைக்கிறது. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரிஞ்சி இலை இந்த மாதிரி தான் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த டப்பாவில் உளுந்தங்களி மாவு போட்டு வச்சுருக்கேங்க. உளுந்தங்களிலாம் நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம். என்னைக்கே ஒரு நாள் தான் செய்வோம். வெளியில் வச்சா வண்டு வந்துடும். அதுக்காக தாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஓப்பன் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கீழே காய்கறி ரேக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சவு கத்திரிக்காய், சீவி எடுத்த உருளைக்கிழங்கு உள்ளே வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மோஸ்ட்லி உள்ளே வைக்கக்கூடாது. பாதி கட் பண்ணதுனால உள்ளே வச்சுருக்கிறேன். இப்போ டோரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முட்டை வந்து நான் எப்போவுமே வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன். ஊசியான சைடு வந்து கீழே பார்க்க இருந்ததுன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து கசகசா இருக்குங்க. இந்த பாட்டிலில் சப்ஜா சீட்ஸ் இருக்குது. ஜூஸ் போடும் போது போட்டுக்கிறது. சிக்கன் 65க்கு போடுறதுக்காக ரெட் ஃபுட் கலர் இருக்குங்க. ரோஸ் மில்க் செய்யறதுக்காக ரோஸ் மில்க் எசன்ஸுங்க. கேக் பேக் பண்ணுறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ். இந்த பாக்ஸில் நெயில் பால்ஸு சாக்லேட் இருக்குங்க. இப்போ இந்த டப்பாவில் வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேங்க. வெள்ளைப்பூடு உரிக்கும் போது தண்ணியில் போட்டு உரிங்க. சமையலுக்கு தேவைப்படும் போது அப்பப்போ 2 எடுத்து போட்டு வச்சுக்கலாம். பேக்கிங் பவுடர் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேங்க. சிக்கன் மட்டன் செய்யும் போது போடுறதுக்காக சுக்கா மசாலா அந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கண்ணாடி பாட்டிலில் ஓமம் போட்டு வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் பீனட் பட்டர் இருக்குங்க. ப்ரெட்டில் தடவி சாப்பிட்றதுக்காக. இப்போ கீழே உள்ள ரேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டீ போடுறதுக்காக இஞ்சி, கொஞ்சம் போல் மிளகு, ஒரு 5-6 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பாட்டில் எடுத்து வச்சுடுவேங்க. டீ போடும் போது ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போடுவேன். இப்போ காலி ஆயிடுச்சு, அரைச்சி வைக்கணும். அடுத்தது அந்த பாக்ஸில் சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் இருக்கும் போதும் தண்ணியில் போட்டு உரிங்க. கண் எரியாதுங்க உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு அடிக்கடி தேவைப்படுறதுனால அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு வாரத்தில் காலி பண்ணிடுவேன். அதிக நாள்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. அதுக்கு தக்கன குறையாவே அரைச்சி வச்சுருப்பேன் நான். கிரேவி ஐட்டம்லாம் செய்யும் போது இந்த கஸ்தூரி மெட்டி போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக அது ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. பெரும்பாலுமே எல்லா சாஸுமே நீ வீட்டில் வாங்கி வச்சுருப்பேங்க. இது சில்லி சாஸ். இது வினிகர். இது சோயா சாஸ். இது ரெட் சில்லி சாஸுங்க.
இது டொமேட்டோ சாஸ். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் நம்ம செஞ்சோன்னா இந்த சாஸ் ஐட்டம்லாம் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம கடைசியாக உள்ள ரேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது ஆப்பிள் வினிகருங்க. இந்த பாக்ஸில் கருப்பட்டி இருக்குங்க, காலி ஆயிடுச்சு, வாங்கி வைக்கணும். இந்த பாக்ஸில் அச்சு வெல்லம் இருக்குங்க. அரைச்சி எடுத்த மஞ்சள் பொடி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. என்னோடய ஃப்ரிட்ஜில் எனக்கு தேவையானது இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 1-2 டிப்ஸை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் டூர் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்லாம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, ஆனால் தக்காளி மட்டும் காமிக்கலை. ஏன்னா நான் தக்காளி பழத்தை உள்ளே வைக்க மாட்டேன். தக்காளி பழத்தை வெளியில் கமத்தியே வைங்க. கமத்தி வச்சிங்கன்னா அழுகாது. அதனால் வெளியே வச்சே யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜுக்கு கீழ் போர்ஷனில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பல்லாரி, சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு இதில் தனித்தனி ரேக் கொடுத்துருப்பாங்க. அதிலே போட்டு வச்சுக்கலாம். நம்ம கீழ் போர்ஷனை எப்போவுமே ஓப்பன்லேயே வச்சுருந்தீங்கன்னா காத்தாட கிடந்ததுன்னா கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜ் டூரு. இந்த ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் டூர் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.